சித்தப்பா வந்துட்டாரு. ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் உனக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க. ஹாய்ப்பா. நல்லா இருப்பா. அங்கிள் அங்கிள் தனியா வந்திருக்காரானா? ஆ, வேற யாராவது வருவாங்கன்னு நீ நினைச்சியா? இல்ல, சரி சரி வாங்க வாங்க எல்லாரும் வீட்ல போய் பேசிக்கலாம் வாங்க. வாப்பா. சரி, ஓகே. சரிங்கண்ணா. அனி, இது உண்மையாவே பூனமா? தொட்டு பாரு. I can't believe this, அனி. I mean, பூனம் எப்ப இங்க வந்தா? இதெல்லாம் எப்ப பிளான் பண்ணீங்க? அது இவரோட ஐடியா தான். பிளான் பண்ணி பூனம கூப்பிட்டாரு. என்ன ஒரு பிளானிங்னா சூப்பர். அண்ணே, உங்களோட பாதங்களை காட்டுங்கள். அதை பார்த்து உடனே நான் அதை உனக்கு என் பாதங்கள் வேணுமா? ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு பாதம் வேணால? போதும் போதும், உங்க இடத்துக்கு போய் உட்காருங்க ஐயா. உங்களோட வருங்கால மனைவியோட நல்ல உரையாடி கொண்டே வாங்க. நல்லா இருக்கே. சொன்ன மாதிரியே செய்றேன். I just love this language. சேட்டைய பாரு. அப்பா வீட்ல ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்காரு. உன்னோட வெற்றியையும் பூனம் இங்க வந்ததையும் கொண்டாடுறதுக்காக. அப்பா, அடட வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. வணக்கங்க. இவரு பிரேமோட மாமனார். நண்பர்களே, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என்னோட மகன் அவனுடைய வெற்றிய ரொம்ப சிறப்பா முடிச்சிருக்கான். இவனோட முகத்துல நீங்க பாக்குற ஒளி வேற எதுவும் இல்ல, என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தோட ரிஃப்ளெக்ஷன். இந்த வெற்றி அப்புறம் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க முதல் முறையா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னோட இந்த புது மருமக. சாப்பாடு விஷயத்துல கிருஷ்ணகாந்த் அண்ணன் அளவுக்கு வெக்கப்படுறவங்க யாரும் இல்ல. சரி சரி, இவருக்கு பக்கோடா இல்ல, கொடுங்க. வேணாம், வேணாம். சாப்பிடுங்க. இல்லன்னா சொல்லக்கூடாது. இது உங்க ஃபேவரட் டிஷ்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பூனம் இங்க கொடு, இங்க கொடுமா. அவருக்கு நிறைய வை. வேண்டான்னா சொல்லவே கூடாது. எங்க மருமக பரிமாறுறா. மாமா, பூனம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நான் வீட்டை சுத்தி காட்டுமா? சரிம்மா, கண்டிப்பா. வா பூனம். டாட், நான் இதோ வராருங்க. அட, இங்க பாத்தீங்களா? அந்த பையன் இவன் தானா? அது இல்ல, இங்க தான் உட்கார்ந்திருக்கேன் டாட். இங்க இரு, இங்க இரு. இதோ வந்துறாரு. அட இரு. பூனம், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரூம் இதுவா தான் இருக்கும். நான் சோம் சரோவர்ல அவங்களுக்கு தெரியாம எடுத்த போட்டோ தான் அது. இந்த சைட் டேபிள்ல வைக்க. உனக்கு ஒன்று தெரியுமா பூனம்? ஒவ்வொரு வாட்டி சோம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி சொல்லுங்க, என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? பூனம், இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், என்ன ஃபீல் பண்றேன்னு பேசி தெரிஞ்சுக்கிறது மட்டும் உன் வேலை கிடையாதுல்ல. உன்னை பத்தி யோசிக்கலாம். நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன ஃபீல் பண்றன்னு. நாம இப்போ ஒன்று போனோம்.
இன்னைக்கு சித்தப்பாக்கு சாப்பாடு பரிமாறும்போது என் கண்ணு கலங்கிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகையை நிறுத்தினேன். பூனம், நான் உன்னை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்தது என்னோட இந்த புது கபோர்ட், என்னோட ரைட்டிங் டேபிள், என்னோட புது கம்ப்யூட்டர் காட்டுறதுக்காக தான். ஆனா நான் இப்போ ஒன்னும் யோசிக்கல. நீ உன்னோட டைனிங் டேபிள், நீ உன்னோட கபோர்ட், உன்னோட வீட்டு பேரையே மாத்திட்டு எனக்காக இங்க வரேன்னு. எனக்காக தான் வந்திருக்கல. நமக்காக. பூனம், நான் முடிவு பண்ணியிருக்கேன். நாம ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாசம் மதுப்பூர்ல தான் இருக்க போறோம். நான் வீட்டு மாப்பிள்ளன்னு யார் சொன்னாலும் கவலையே இல்ல. ஐ டோன்ட் கேர். ஆமா, கல்யாணம் நெருங்கும் போது பொண்ணுங்க எல்லாரும் வெயிட் விஷயத்துல பைத்தியமா பிஹேவ் பண்ணுவாங்களாமே. நோ கிராஷ் டயட்ஸ் ஃபார் யூ. 10-15 கிலோ ஏறி வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க கல்யாண கோலத்துல குதிரை ஏறி வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? என்னாகும்? எங்க வீதியில இருக்க பல வீடுகள்ல சமையல் அடுப்புல தேஞ்சிரும். ஏன்? எல்லா பொண்ணுங்களும் மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு மாடிக்கு வந்துருவாங்கல்ல. சித்தப்பா டேய் 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 இரா. பூனம், டைம் ஆயிடுச்சுமா. சரிங்க அண்ணி. அன்னி, வெறும் 2 நிமிஷம் ப்ளீஸ். சரி, சீக்கிரம் வந்துரு. அவங்க இன்னும் எவ்வளவு பேசுவாங்க? வா. பூனம், உன்னை போக விடுறதுல எனக்கு மனசே இல்லை. டெல்லியை சுற்றி காட்டணும், எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும். ஆனா அதுக்கு நாம காத்துக்கிட்டு இருப்போம். உனக்கும் இது தானே சரியா படும்? சொல்ல போனா இது சரியாகிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. என்னோட இந்த ரூமுக்குள்ள நீ மனைவியா வரும்போது தான் இதெல்லாம் நடக்கும். நான் நினைக்கிறது எல்லாமே சரியாகும். அங்கிருந்து பார்க்குற அந்த நிலாவும் நட்சத்திரமும் நாம ஒன்று சேர்றதை பார்த்து சந்தோஷப்படும். நமக்கு அப்புறம் கல்யாணம் பண்ற எல்லா ஜோடிக்கும் நம்ம கதைகளை சொல்லும். அன்னைக்கு ராத்திரி இந்த அறையில வெளிச்சம் நிலாவோட தான் மட்டும்தான் இருக்கும். இந்த அழகான பொண்ணை நிலா தான் எனக்கு காட்டும். அப்போ இவ என்னுடைய மனைவியா இருப்பா. வாழ்க்கை முழுக்க இப்படிதான். நீ எப்போ இப்படிதான் என்னோட மனசுக்கு நெருக்கமா தானே இருப்ப. பூனம், நான் அதிர்ஷ்டசாலிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிற உண்மை. என்னோட அதிர்ஷ்டமே நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுதான். இதோ கொஞ்சம் பொருள் உனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கோம். சித்திக்கு கொடுத்தனா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சரிங்கக்கா. நல்லா இருக்குமா? சீக்கிரம் வந்துருமா. இந்த வீடும் நாங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வாமா. பகத் அங்கிள், ஆ. இந்த வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போய் விடுற சடங்கு இல்ல? இருந்தா நல்லா இருக்கும். ஒரு வாட்டி கேக்குறேன், கேட்டு சொல்றேன் இரு. அங்கிள் இருங்க அங்கிள். அங்கிள், இது ஆண்டிக்காக இன்னைக்கு ஃபங்க்ஷன் சரி, CD சரி. இது. சரி வர அங்கிள். சரி கண்ணா. பிரேம், அங்கிளுக்கு லேட் ஆகுதுல்ல? அட ஏசி அந்த பக்கம் டைரக்டா வேணாம். வரும் தம்பி. कल तक जो नन्ही सी लली थी, कोमल सी जूही की कली थी, कल तक जो नन्ही सी लली थी, कोमल सी जूही की कली थी, वो तो மா
இங்க பாருங்க அக்கா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. वो जिसकी सीमा बस घर से गली थी क्या ये वही लड़की है ரமா, நான் இப்பதான் லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தேன். பூனமோட மாமனார் வீட்டுக்கு நிறைய பொருள் அனுப்ப வேண்டியது இருக்குல்ல. அவளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு எனக்கு தெரியாது. அதனால துணி, நகை, அப்புறம் அண்ணன்னியோட அடகு வச்ச நகையை கூட நாம மீட்டெடுத்தோம்ல, அதை கொஞ்சம் கூட. அதுல பாதி பூனமுக்கு கொடுத்து அனுப்புறேன். அதெல்லாம் பாலிஷ் பண்ணி வைக்கணும்ல. பழைய நகையில இருந்து எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கல்யாணத்துக்காக பகத் செஞ்சு கொண்டு வந்த நகை இதுவே போதும். என்ன பேசுற? நீங்க அந்த ₹1,00,000 வைர நகையை பார்க்கலன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணுக்கு அந்த டெல்லி மாமனார் வீட்டுல போட்டுவிட்ட நகையை பார்க்கலையா? உங்களுடைய ஆயிரக்கணக்கான நகை செட் அங்க போனாலும் கூட அவ அழகு ஒண்ணும் குறைய போறதில்ல. பழைய நகையெல்லாம் சோட்டிக்காக இங்கே இருக்கட்டும். ரமா, அது எல்லாமே அண்ணன் அன்னைக்கு சேர்ந்ததுன்னு நீ மறந்துடாத. அது வெறும் நகை மட்டும் இல்ல, பூனமுக்கு அவங்க கொடுத்த ஆசீர்வாதம். அது அடகு வைக்கும் போது அவங்களோடது, அதை மீட்டதுக்கு அப்புறமா அது நம்மளோடது. நம்மங்கிற வார்த்தையில ஒண்ணும் இல்லையா ரமா? என்ன சொல்லணுமோ ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கல்யாணத்தை எல்லாரும் உங்க விருப்பப்படி பண்றீங்க. நீங்க இவ்ளோ வற்புறுத்தி கேட்கறதால நான் சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரமா, அந்த வீட்டுக்கு 2 பொண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீட்டுல எல்லாத்து மேலயும் அவங்க 2 பேருக்கும் சரிசமமா பங்கு இருக்கும். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் பூனம் என்னுடைய பெரிய பொண்ணு. அப்படியா? அப்படின்னா சரி, இந்தாங்க நகை, அப்புறம் இந்தாங்க சாவி. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ரமா, சாரி சித்தி, டெல்லியில இருந்து gift வந்திருக்கு உங்களுக்கு. எனக்கு தெரியும், உன் மாமனார் வீட்டுக்காரங்க ரொம்ப பணக்காரங்க. இதெல்லாம் என்கிட்ட காட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. யாரு பார்க்கணுமோ அவங்களுக்கு போய் காட்டு. இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அலங்காரம் பண்றவங்க டெல்லியில இருந்து வந்துட்டு இருக்காங்க 10 மணி ட்ரெயினுக்கு. அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு நீ ஸ்டேஷன் போய் ரெடியாரு. உடனே போயிடணும், சரியா? பகத் பகத், எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. வரவேற்கிறதுக்கு வந்துட்டேன். என்ன வேலைன்னு சொல்லுங்க. அட, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணகாந்த் அண்ணே, பூனம் மாமியார் வீட்ல இருந்து பூனம் கல்யாணத்துக்கான பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. ரெண்டு நாளைக்கு அப்புறம் சரியா இந்த நேரத்துக்கு நீங்க கன்னியாதானம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சித்தி, இது என் கபோர்டோட சாவி. இதுல சோட்டிக்கு யூஸ் ஆகுற நிறைய பொருட்கள் இருக்கு. இங்க பாருங்க சித்தி, ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பூனம், போகும்போது கதவை மூடிட்டு போ. பாத்து ஒவ்வொருத்தங்களா. அட ஹனி, இவங்களுக்கு சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா ஆமா ஆமா, சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க.
அவ், 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 அவ். அண்ணி 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 எதுக்கு இதெல்லாம்? உன்னையும் வருங்கால மனைவி மாதிரி அழகாக்குறதுக்காக தான்டா. ரியலி? அப்பனா இங்கே போடுங்களேன், இங்கே போடுங்க. இதோ டேய் நாட்டி. இந்த பக்கம் வாங்க. நாங்க இங்க இருக்கோம். அப்படிங்களா? ஆமா. கொஞ்சம் பாய் டவுன். அண்ணி இந்த Dress கரெக்டா இருக்கா இல்ல கொஞ்சம் டைட்டா இருக்கா? எப்பா இது நீ 4வது தடவை போட்டு பாக்குற. சீக்கிரம் கூட பேக் பண்ணணும். மத்தவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க, நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான். வாங்க அண்ணி, நீங்களும் மருதாணி வச்சுக்கோங்க. அண்ணி வாங்க அண்ணி. ரொம்ப நேரம் என்னால உட்கார முடியாது. என்னாச்சு? திரும்ப மூட்டு வலி அதிகமாயிடுச்சா? இந்த இதை தேய்ச்சுக்க. ரமா பூனமோட கல்யாண புடவை இதுவரைக்கும் நீ பார்க்கவே இல்லை. நான் அதுக்கும் எதுவும் சொல்ல. கல்யாணத்தோட ஒரு சடங்குலையும் ஒரு முறை கூட நீ கலந்துக்கவே இல்லை. அதுக்கும் நான் ஒண்ணு சொல்ல. ஆனா நாளைக்கு ராமா விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறா. நாளைக்கு காலையிலேயே நம்ம வீட்டு முன்னாடியும் இப்படிதான் கல்யாண ஊர்வலம் நடக்கும். இப்படிதான் மேளதாளத்தோட ஒரு கல்யாண பொண்ணை சந்தோஷமா அனுப்பி வைரமா. ராமா இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய ஆசீர்வாதம் இல்லாம அவ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான். ராமா இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு பூனமோட சந்தோஷத்துக்காக அவளை ஒரே ஒரு தடவை ஆசீர்வாதம் பண்ணுமா. அவங்க எந்த போகும்போது சந்தோஷமா போகணுமா. இந்த ஒரு உதவிய பண்ணுமா. அவ சின்ன வயசுல இருந்து உன்னை சிரிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா. நமக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் சரி, நம்ம குழந்தைகளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுத்தாலும் சரி, அவங்க மனசுல எப்பவும் நாம இருப்போம். எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்க? ஏன்னா அவ உன்னுடைய பொண்ணு கிடையாது, அப்படிதானே? என் பதில கேட்காம இருந்தாலே நல்லது. ஞாபகப்படுத்தி பாடுறமா. உனக்கு மூட்டு வலி வர்ற ஒரு தடவையும் உனக்கு காலு பிடிச்சு விட்டது பூனை மட்டும்தான். போதும் நிறுத்துங்க. இன்னைக்கு அவ உன்னுடைய பொண்ணு இல்லைன்னு சொல்ற. ஆனா பாத்துக்கிட்டே இரு. அவங்க இருந்து கிளம்பி போகும்போது எல்லாரை விட அதிகமா நிறுத்திட்டே தான் இருப்ப. ஸ்வீட் எல்லாம் இன்னைக்கே ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. என்ன நாளைக்கு 400 பேர் கெஸ்ட் வர போறாங்க. யாருக்கும் எதுவும் கம்மியா இருக்கக்கூடாது. எல்லாரும் டெல்லில இருந்து வராங்க. அப்படியே பண்ணிடலாம். வீடு ஃபுல்லா தீ பத்திக்கிடுச்சு. சின்னையா
என்ன என்ன நடக்குதுங்க? ஐயோ என்ன நடந்துச்சு? சீக்கிரம் வாங்க, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க போங்க, சீக்கிரம் போங்க, எல்லாரும் போங்க. छोटी बिट्टू இருக்காங்க. பிட்டு பிட்டு சித்தப்பா பிட்டு இது கவலைப்படாதமா. அந்த பக்கம் பின்னாடி போயிடுமா, பின்னாடி போயிடு. வெளியே பாப்பா. கல்யாணம் பண்ண வைக்க கூட்டு போறேன். சோட்டி எங்க? சோட்டி எங்க? சோட்டி உள்ள இல்ல, போய் தேடுங்க. சோட்டி 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 छोटी 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 இங்க பாரு. छोटी छोटी நல்லா இருக்கா? இவன் நல்லா இருக்கா? பூனம் छोटी பூனம் Call Dr. Rashid. A burns case is here. Yes, doctor.